எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அமெரிக்க விமான நிலையம் ஒன்றில் விமானத்திற்காக காத்திருந்த பயணிகள் களத்திலிருந்து திரும்பிய இராணுவ வீரர்களை பார்த்தவுடன் தன்னெழுச்சியாக எழுந்து தங்கள் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துகின்றனர். இப்படி ஒரு காட்சி இணையதளங்களில் வெளியாகி இருந்தது. இந்த காட்சியை சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் சுட்டிக்காட்டி பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இது போன்றதொரு மரியாதையும் அங்கீகாரத்தையும் இந்திய குடிமக்கள் அனைவரும் இந்திய இராணுவத்தினருக்கு தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தார். இராணுவத்தினருக்கான மரியாதை அங்கீகாரம் குறித்து கடந்த 2 ஆண்டுகளாகவே மத்திய அரசும் அதன் பிரதிநிதிகளும் பல இடங்களில் வலியுறுத்தி பேசி வருகிறார்கள். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, மற்றொரு புறத்தில் ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் என்கிற போராட்டம் இராணுவ வீரர்களால் முன்னெடுக்கப்பட்ட செய்தியும் நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு முன்பு நடந்த போராட்டத்தின் விளைவாக 19 லட்சம் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் அளவிற்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் மறுபுறத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் இராணுவ வீரர் தனது உயிரை இந்த போராட்டத்திற்காக தற்கொலை செய்து மாய்த்து கொண்டிருக்கிறார். அவரை பார்க்க சென்ற காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தடுத்து நிறுத்தப்பட்டார். இப்படி ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் என்கிற இந்த விஷயத்தை சுற்றி அரசியலும் பல்வேறு பிரச்சனைகளும் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன. இவற்றிற்கு காரணம் என்ன? ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் என்கிற கோரிக்கை இராணுவத்தினரிடம் எழுப்பப்படும் போது இவ்வளவு சர்ச்சை ஆவதற்கு வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து இன்றைய நேர்பட பேசமில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் முன்னாள் இராணுவ வீரர் திரு கார்கில் சுப்பிரமணியம், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஒருவரான திரு கோபண்ணா, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு குமரகுரு மற்றும் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திரு லெனின் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். இவர்களின் விவாதத்திற்கு வரவேற்று விவாதத்தை தொடங்குகிறேன். திரு கோபண்ணா, நான் உங்களிடமிருந்து தொடங்குகிறேன். திரு ராகுல் காந்தி அந்த இறந்த முன்னாள் இராணுவ வீரரை பார்க்க போகும்போது தடுக்கப்படுகிறார், கைது செய்யப்படுகிறார். அந்த கைது செய்யப்பட்ட விதம், அதற்குள்ள இருக்கக்கூடிய அநியாயங்களுக்குள்ளெல்லாம் போறதுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போதே செய்திருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை செய்யாமல் இப்போது ஓரளவேனும் சில விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கும் போது இந்த மரணத்தை அரசியலாக்குகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு உங்க பதில் என்ன? இல்ல அரசியலாக்கப்படலை. நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது இந்த கோரிக்கைகள் பரிவுடன் கவனிக்கப்பட்டு பிப்ரவரி 17ஆம் தேதி 2014 அன்று நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சமர்ப்பித்த பட்ஜெட்டிலே ரூபாய் 500 கோடி நாங்கள் ஒதுக்கணும். இந்த ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் என்கிற இந்த திட்டத்தை கொள்கை அளவில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கான நிதியை ஒதுக்கணும். அதற்கு பிறகு வந்த அருண்ஜேட்லி நிதியமைச்சர் 1000 கோடி ஒதுக்கினார். கடந்த 2 ஆண்டுகளாக 1.5 ஆண்டுகளாக தொடர்ந்து முன்னாள் இராணுவ வீரர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வராங்க. இதில் கடந்த தீபாவளி சமயத்தில் கூட நரேந்திர மோடி அவர்களுக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்த விஷயம் குறித்து கடிதம் எழுதி இது உடனடியாக நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாகவே ராகுல் காந்தி இந்த இராணுவ வீரர்கள் முன்னாள் இராணுவ வீரர்கள் விஷயத்தில் மிகுந்த அக்கறை கொண்டிருந்து அவர்கள் பிரச்சனையை பல முனைகளிலே எழுப்பி கொண்டிருந்தார். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் ஜந்தர் மந்தர் பகுதியிலே முன்னாள் இராணுவ வீரர்கள் ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள். அந்த போராட்டத்திலே பங்கேற்ற இந்த இராணுவ வீரர் அங்கே தற்கொலை செய்து கொள்கிறார். அவர் மருத்துவமனைக்கு ராம்மனோகர் லோகியா மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறார். இந்த செய்தியை கேட்டதும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் அந்த இடத்துக்கு போய் அந்த இறந்த குடும்பத்தினரை பார்த்து ஆறுதல் கூறுவதற்காக அங்கே செல்லுகிறார். அங்கே அவர் தடுக்கப்படுகிறார். தடுக்கப்பட்ட அவர் மந்திர் காவல் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அதற்கு பிறகு அவர் அந்த அனுமதி மறுப்பு என்பது, அதைத் தொடர்ந்து சிசோடியா துணை முதலமைச்சர், அந்த டெல்லி மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர், அதே போல முதலமைச்சர் மாலையிலே மறுபடியும் அவர் முயற்சி செய்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அங்கிருந்து அவருக்கும் அனுமதி மறுக்கப்படுகிறது. எங்கள் கட்சியை சேர்ந்த சுர்ஜிவாலா மறுக்கப்படுகிறார், செல்ஜா அவர்கள் மறுக்கப்படுகிறார்கள், ஆனந்த் சர்மா கூட போயிருக்கார், அவரையும் மறுத்திருக்காங்க. யாரும் பார்க்கக்கூடாது, உறவினர்களையே நீங்கள் சந்திக்க கூடாது என்று சொல்லுவது இது குடியாட்சியா அல்லது சர்வாதிகார ஆட்சியா? இங்க என்ன ஆட்சி நடைபெறுகிறதுன்னு தெரியல. ஒரு 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 பாதிக்கப்பட்டவர் ஆறுதல் கூற அவருடைய மகனை கூட இவர்கள்
உள்ளே அனுமதிக்காமல் தாக்கி இருக்கிறார்கள். இந்த போக்கு எதனால் ஏற்படுகிறது? இந்த பிரச்சனையில ஒரு பாதிக்கப்பட்டவரை ராகுல் காந்தி பார்ப்பதனாலேயோ, கெஜ்ரிவால் பார்ப்பதனாலேயோ, சிசோடியா பார்ப்பதனாலேயோ, அல்லது நாம் அரசியலில் இருக்கிற யாராவது போய் பார்க்கிறதுனால, ஆறுதல் கூறுவதனால இந்த நாட்டில் என்ன நிகழ்ந்து விட போகிறது என்று இந்த நரேந்திர மோடி அரசு இத்தகைய அச்சுறுத்தல்கள், அடக்குமுறைகள் ஏவி விடுகிறார். மறுபடியும் வருகிறார் ராகுல் காந்தி. மறுபடியும் அனுமதிக்க மறுக்கப்பட்டு பார்லிமெண்ட் தெரு காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்றாங்க. அப்புறம் இன்னொரு காவல் நிலையத்திற்கு அழைத்து திலக் ரோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து போறாங்க. ஒவ்வொரு காவல் நிலையமாக இவர்களை அலைக்கடித்து அதுக்கப்புறம் விடுறாங்க. இதுல என்ன உள்நோக்கம்? ஏன் சந்திக்கிறவர்களை தடுப்பதனுடைய நோக்கம் என்ன என்பதை பாஜக இந்த நாட்டுக்கு சொல்லணும். லட்சக்கணக்கான முன்னாள் ராணுவ வீரர்களுடைய கோரிக்கை இது. இந்த நாட்டினுடைய எல்லைகளை பாதுகாக்கிற அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியா தீபாவளி, ஏதோ ராணுவ வீரர்களோடு சேர்ந்து இவர் தீபாவளி கொண்டாடினா போராது. இந்த சமீப காலமாக இந்த பாகிஸ்தான் தாக்குதலில் பலியானவர்களுடைய குடும்பத்தில் தீபாவளி கொண்டாடினா நல்லா இருக்கும். அடுத்தடுத்த கட்டங்களில் வரலாம். திருக்குமரகுரு ராணுவம், இந்திய ராணுவம், அதனுடைய பல்வேறு விஷயங்கள், இறையாண்மை, இல்ல மதிப்பு, பல்வேறு விஷயங்கள் குறித்து இங்க யாரும் விவாதிக்கல. ஆனால் இது அனைத்திற்குமே ஒரு ஓனர்ஷிப் பாரதிய ஜனதா கட்சி தான். அது வேறொருவர் கரிசனம் காட்டுகிறார்கள் என்கிற செய்தி கூட வெளியில போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இது போன்ற தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா? இல்லை, இதில் முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 43 வருஷமா பங்களாதேஷ் வாருக்கு அப்புறம் 43 வருஷமா கிடப்பில் போடப்பட்ட ஒரு ஸ்கீம். அது எதனால் போட்டாங்க? கடைசியில் போகும்போது ஒரு ஸ்லிப்பை கொடுத்துட்டு போனார் சிதம்பரம். அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இப்போ அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி முதல் ஒரு பைசா முதல்ல வெளியில் வந்தது இப்போ தான். 5000 கோடியில் கிட்டத்தட்ட 3300 கோடி முதல் இன்ஸ்டால்மெண்ட், அப்புறம் 1500 கோடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3 நாள் முன்னாடி மோடி அவர்கள் தீபாவளி அன்னைக்கு ஹிமாச்சல் பிரதேஷ்ட அந்த ராணுவ வீரர்கள் மத்தியில் பேசும்போது, கவலைப்படாதீர்கள், ஒரு OROP ஒரு பதவி ஒரு ஊதியம் என்பது உங்களுக்கு கிடைக்க போகிறது, நாங்கள் துவங்கி விட்டோம் என்று சொல்லதை கொஞ்சம் கூட தாங்க முடியாத காங்கிரஸ் கட்சி அழகா படிப்படி அடுத்தது வராங்க. அவர் சொன்னது கரெக்ட் தான். ஒன்னொன்னா பாருங்க, ஜந்தர் மந்திரில் அவங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அதுல இருக்கிற அனில் கவுலுங்கிறவர் தான் எக்ஸ் சர்வீஸ் மேனோட சீஃப், அந்த நடத்துறவர். அவர் சொல்றாரு, இங்க இருந்தாரு, அவர் திடீர்னு காணோம், எங்க போனாரு, பின்னாடி போனாரு, எங்கேயோ போய் அவர் பாய்சன் சாப்பிட்டதா சொன்னாங்க. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போட்டாங்க, இறந்துட்டாங்க. ஆனா அவர் பாடியை இங்க கொண்டு வர சொன்னாங்க, நாங்க மறுத்து விட்டோம்னாங்க. நல்லா ஒண்ணு கேட்டுங்க, இவருக்கு இல்ல, அவர்களுக்கெல்லாம் இல்லாத அக்கறை ராகுல் காந்திக்கு வந்துருச்சு. எங்க இருந்து வந்தது பாருங்க. அனில் கவுல் சொல்றாரு, நாங்க கொண்டு வர மாட்டோம், அரசியலாக்க வேண்டாம், நீ எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர் சொல்ற மாதிரி ஒரு ராகுல் காந்தி அவர்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், யாரோனா பார்க்கலாம். ராணுவ வீரரை பார்க்கிற இடம் எங்க? நீங்க ஒருத்தர் இறந்து போய் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னா, ஒரு 10,000 பேர் ஹாஸ்பிட்டல் உள்ள போய் நீங்க ரோக்கோ பண்ணி உள்ள போய் நான் பார்க்க போற ஃபேமிலி என்ன, ஃபேமிலியை பார்ப்பதில் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் உள்ள ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நாள் ஒரு 6 மணி நேரம் பொறுத்தா பாடி வந்துட போது, வெளியில வந்தவொடனே அவர் கூடவே இருந்து கிரிமேஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாமே. அவர் எதுக்கு அங்க போறாரு? என்னன்னா, இந்த கிரெடிட் எங்க மோடி அவர்களுக்கு போயிட போதும்னு சொல்லி இறந்த உடனே அதை பாலிடிக்ஸ் ஆக்கி, அந்த இறப்பதற்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ அதில் அவர் சொல்றாரு, நான் பாய்சன் சாப்பிட்டேன்னு பையன் கிட்ட சொல்றாரு. பையன் ரொம்ப சாதாரணமா, ஏன் அப்படி அவசரப்பட்டீங்க, நீங்க ஒரு ஸ்டடி மைண்டே இல்லையா உனக்குன்னு பையன் ரொம்ப சாதாரணமாக கேட்கிறான். இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன், நான் சாப்பிட்டுட்டேன். இதை கண்டிப்பாக நீங்க ஆராயணும், ப்ரோவ் பண்ணணும். கிரைம் பிரான்ச் மட்டும் இல்ல, இன்னும் கேட்டா சிபிஐ கூட ப்ரோவ் பண்ணணும். இதுல நிறைய விஷயங்கள் வெளியில வரணும். இது முடிச்ச உடனே ராகுல் காந்தி போறார், உடனே கெஜ்ரிவால் போறார். மாறி ஏன் அவங்க என்ன போலீஸ் என்ன சொல்றாங்க, சார் நீங்க வந்திருக்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல், பேஷண்ட்ஸ் வராங்க, அங்க ஏகப்பட்ட எமர்ஜென்சி வருது, நீங்க ரோட் ரோக்கம் மாதிரி நிக்காதீங்க, நீங்க வெளியில போங்கன்னு சொன்னா நான் இங்க தான் பார்ப்பேன், என் பாசத்தை நான் இங்க தான் காமிப்பேன், பாடி எடுத்துட்டு போனா எனக்கு வேலை இல்லையா, நாங்க அரசியல் பண்றது, நான் இங்க தான் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாங்க. அங்க மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் அரசியல் தலைவர்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள போய் பாலிடிக்ஸ் பண்றது இந்த கவர்மெண்ட் இல்ல, எந்த கவர்மெண்ட்டுமே ஏத்துக்காது. அதனால தான் நீங்க போங்கன்னு சொன்னா போகல, டீடைன் தான் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணல. டீடைன் வேற, அரெஸ்ட் வேற. கொண்டு போய் வச்சிருந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அவர் திருப்பி பின்னாடி திருப்பி வர்றாரு 5 மணி நேரம் பொறுத்து. எதுக்கு வராரு? சரியா அவங்க அனுப்ப மாட்டாங்க, பாலிடிக்ஸ் திருப்பி பண்றாரு. கெஜ்ரிவால் திருப்பி பண்றாரு. அங்க இருந்து போயிடுச்சு ஹரியானாக்கு, அங்க போய் பார்த்தாருல்ல, அது டைரக்ட் அங்க பாத்துக்கலாம்ல. இது முழுக்க அரசியல். சரி, ராகுல் காந்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர். அவர் போய் அந்த மாநிலத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் நடந்திருக்கிற ஒரு நிகழ்வை கூட பார்க்கறதுக்கு உரிமை கிடையாது. சட்டப்படி அவருக்கு உரிமை இருக்குல்ல, அவர் அனுமதிப்பு என்ன சிக்கல் உங்களுக்கு? எப்படி போனாரா அரவிந்த் கெஜ்ரிவால்? தனியா போனாரா இல்ல ராகுல் காந்தி வந்து கூட போனாரா? இல்ல, ஒரு ரெக்வெஸ்ட்ல நீங்க ஒருத்தர் மட்டும் உள்ள வரலாம் சொன்னா ஒருத்தர் மட்டும் உள்ள போய் போறாங்க. நீங்க சொல்றது ஹாஸ்பிடல், நான் சொல்றது அந்த ஊருக்குள்ள பிரச்சனைனா நீ ஏன் அனுப்ப மாட்டீங்க? ஒரு சின்ன உதாரணம், நம்ம ஊர்ல ஒரு தருமபுரி மாவட்டத்தில் சின்ன பிரச்சனை நடந்தது. ராமதாஸ் அவர்கள் இங்க மறுக்கப்பட்டாங்க வருகை, தெரியுமா? ஏன்? அவர் ஒருத்தர் போனா என்ன ஆயிடும்?
அது இல்ல, தேவையில்லாம ரெஸ்ட்லெஸ்னஸ் வரக்கூடாது. இவர் உள்ள போய் சும்மா இல்லாம ஒரு பேச்சு கொடுத்து ஃபேமிலி அங்கேயே உட்கார்ந்து மத்த பேஷண்ட்ஸ்க்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு கெஞ்சறாங்க. எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் இருக்காங்க, உள்ள வராதீங்க. பிரச்சனை வரக்கூடாதுன்றீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா பல விஷயங்கள் அதுல மர்மம் இருக்குன்னு. அந்த மர்மம் என்னன்னு ஒரு முதலமைச்சரா தெரிந்து கொள்ற உரிமை கூட அவருக்கு இல்லையா? அந்த உரிமையில கூட ஒரு போய் எங்க தெரிஞ்சுக்கணும்? ஹாஸ்பிட்டல் போய் எல்லாரும் மருத்துவர்களை கேட்கலாம். இல்ல, எப்ப கேக்குறது? பாடி வச்சுட்டு கேட்காதீங்க. அங்க முழுக்க எக்ஸ் சர்வீஸ்மேன் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அந்த இதுவே டெல்லியே பதட்டத்தில் இருக்கு. இந்த இடத்துல போய் உள்ள போறீங்க, சார் இப்ப வராதிங்க, நீங்க ஈவினிங் பாத்துங்கன்னு சொன்னா அழகா வெளியில வந்துட்டு ஈவினிங் பாடி வந்த அப்புறம் பாடி பக்கத்துல உட்காந்து உறவினர் எல்லாம் பக்கத்துல வச்சு ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாமே, அவரே பண்ணலாமே. அதெல்லாம் விட்டுட்டு அங்க மட்டும் போறாரு திரும்பி வர்றாரு, அங்க மட்டும் போறாரு திரும்பி வர்றாரு. இது முழுக்க எங்க அந்த ஓஆர்ஓபியில பிரச்சனை வந்து எங்க பிஜேபி ஸ்கோர் பண்ணிடுமோன்னு இதை முழுக்க எப்படி முறியடிக்கணும் ஒருத்தர் இறக்குறாரு. இறப்பதிலே எங்களுக்கு சந்தேகம் சொல்லியிருக்கோம். அந்த இறப்பதிலே எங்களுக்கு சந்தேகம், தற்கொலையா கொலையா என்பது எங்களுக்கு தெரியல. அதை ப்ரோவ் பண்ணணும்னு சொல்றோம். அதுல எங்க ஒரு தற்கொலை வந்தோடனே வந்துட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், ராகுல் காந்தி ஏன் அங்கே மட்டும் போறாரு? தமிழ்நாடு தெரியலையா? இப்ப ரீசெண்டா சுபாஷ்னு ஒருத்தர் இறந்தாரு பாகிஸ்தான் தாக்குதல்ல. அவர் குடும்பம் ராணுவ குடும்பம் இல்லையா? இவர் குடும்பம் மட்டும் தான் ராணுவ குடும்பமா? அதையும் யாரும் கேட்க மாட்டீங்க. ஏன் அங்க மட்டும் அவருக்கு பாசம் அதிகமா வருது, டெல்லியில மட்டும் அதுவும் ஹாஸ்பிட்டல் உள்ள மட்டும் ஏன் பாசம் வருது? சரி, நம்ம அந்த கேள்வியிலும் திரு கோபநாடு கேட்கலாம். திரு லெனின், உங்க கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் போகிறார்கள், அனுமதி மறுக்கப்படுகிறது. அந்த அனுமதி மறுக்கப்பட்டக்கான காரணங்களை குமரகுரு சொல்றாரு. ஆனா இதுல எங்க அரசியல் இருக்குன்ற கேள்வி வருதுன்னா, அனுமதி மறுக்கப்படுகிறது, கைது இல்ல டீடைன் என்ன விஷயம் சொன்னாலும் சற்று நேரத்திலே 1 கோடி ரூபாய் நிதியை வந்து அறிவிக்கிறாங்க. அப்படி நீங்க அறிவிச்சிருந்தா எத்தனையோ ராணுவ வீரர்களுக்கு அறிவிச்சிருக்க முடியும். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் 1 கோடி ரூபாய் அறிவிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பாப்புலிஸ்டிக் அறிவிப்பாக, அரசியல் செய்யும் நடவடிக்கையாக பார்க்கறது தானே வாய்ப்பு இருக்கு. இல்ல, ஒலிம்பிக் போட்டியில வின் பண்றவங்களுக்கும் 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால ஒரு அறிவிப்பு, ஒரு நலத்திட்டம், ஒரு குடும்பம், ஒரு தனிநபருக்கு சென்று சேர்றதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சகோதரர் வைத்த வாதங்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த வாதத்தில் அடிப்படையான ஒரு தவறு ஒன்று இருக்கிறது. இப்போ ஒரு சீன் நினைச்சு பாருங்க. ராகுல் காந்தி வராங்க, இவங்க அனுமதிக்கிறாங்க, பார்த்துட்டு போயிடுறாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் வராங்க, அனுமதிக்கிறாங்க, பார்த்து போயிடுவாங்க. எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இப்ப இவங்க அனுமதிக்கலன்னு சொல்லி இது என்ன பிரச்சனைனா, இவங்க போட்ட திட்டம் இவங்களுக்கு எதிராக பேக் ஃபயர் ஆனதான் திட்டம். அனுமதிக்காமல் இவர் நினைத்தார்கள் வந்து யாருக்கும் தெரியாமல் இதை வந்து மூடி மறைத்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் போடப்பட்ட திட்டம் அனுமதி மறுத்ததனால் இந்த வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. அதுதான் இதுல உண்மை. அதாவது இவங்க என்ன நினைச்சாங்க, வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நடந்த ஒரு உண்ணாவிரத்தில் நடந்திருக்கிற தற்கொலை கிட்டத்தட்ட 200-250 ஊடகங்கள் அங்க இருக்கு. இதை வந்து அரசு எந்த இடத்துல மூடி மறைக்க முடியும்னு சொல்றீங்க? அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? இல்ல எந்த விதத்துலனா, ஒரு மாற்று கட்சியை சார்ந்தவர் உள்ளே போய் இறந்தவன் உடலை பார்ப்பது வந்து எந்த விதத்துல இவங்களுக்கு லெஜிட்டிமேட்டா ஒரு ரைட் இருக்கு? கிடையாது. அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர், லெஜிட்டிமேட்டா அது ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க, போய் பார்க்க போறாங்க, அது ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்க அது அனுமதி மறைக்கிறது. லெஜிட்டிமேட்டா இவங்க வந்து எப்படி அவங்க தடுக்க முடியும்? தடுக்க முடியாது. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அதாவது பூனை குட்டி வெளியே வந்து விட்டது என்பதுதான் இங்க உண்மை. கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் இந்த ஓஆர்பி பென்ஷன்ல கவர் ஆயிருக்காங்க. ஆனா 19-20 லட்சம் பேர் தான் இது வரைக்கும் கவர் ஆயிருக்கிறதா அந்த முன்னாள் ராணுவத்தின் இயக்கத்திலே அந்த கூட்டமைப்பிலே இருந்து ஒரு செய்திகள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இறந்த அந்த ராணுவ வீரர் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக வந்து சேவையில் இருந்திருக்காரு. இவருக்கு பென்ஷனை வந்து ஏன் கொடுக்கலங்கிறக்காக இவங்க கட்சியில உள்ள மந்திரியை என்ன சொல்லியிருக்காங்க, ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ பேங்கிங் எரர்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இட்ஸ் an admittance of fact இல்லைங்களா? அவங்களே சொல்லியிருக்காங்க பேங்கிங் எரர்னால கம்மியா போயிருக்கு, அதனாலதான் இவர் போகலன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பல லட்சம் மக்களுக்கு இந்த ஓஆர்ஓபி பென்ஷன்ல வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கல, நிலுவைத் தொகை வரல. நிலுவைத் தொகை ஒரு பிளான் வச்சிருக்காங்க, 6 மாசம் ஒருக்க 2 வருஷம் கொடுக்கலாம். அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கிளாரிட்டியோட பேசலாம்னு நினைக்கிறேன். ஓஆர்ஓபி ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் அப்படிங்கிற திட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்பது இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல, அது பேசப்பட வேண்டும், விவாதிக்கப்பட வேண்டும். ஆனா இங்க பிரச்சனை என்பது ஒரு தற்கொலை நிகழ்ந்திருக்கிறது. அந்த தற்கொலையை நீங்க பார்க்க, உங்க முதலமைச்சர் பார்க்க செல்கிறார், அவருக்கு அனுமதி இல்லை அப்படின்ற வரும்போது அது ஒரு கமோஷன் உருவாகுது. நீங்க வெளியே வந்தோடனே அதை கவுண்டர் பண்ற மாதிரி 1 கோடி ரூபாய் நிதின்னு அறிவிக்கிறீங்களே, இந்த நிதி வந்து எந்த அடிப்படையில் இந்த 1 கோடி ரூபாய் நிதியை நீங்க அறிவிக்கிறீங்க? எதற்காக அறிவிக்கிறீங்க? அப்படி அறிவிச்சீங்கன்னா எத்தனை பேருக்கு நீங்க அறிவிச்சிருக்கீங்க? அவர்கள் கேட்டது போன்று ஏற்கனவே உரி தாக்குதல்ல இறந்த ராணுவ வீரர்கள் இருக்கோ இல்ல வேறு டெல்லியை சேர்ந்த பல ராணுவ வீரர்கள் இறந்து கொண்டிருக்கார்கள், அவர்களுக்கு யாருக்குமே இது வரைக்கும் நீங்க எந்த நிதியுமே அறிவிக்கலையே. பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளை முன்னெடுக்கும் போது அந்த பிரச்சனைகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த அரசாங்கம் இந்த மாதிரி கிராண்ட் வழங்குவதற்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரிவிலேஜ் இருக்குது. உன்ன ஏன் நாட்டில் எல்லாரும் கொடுக்கலன்னு கேட்க முடியாது. இப்ப தமிழகத்தில் இருக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வர சமயம் முதலமைச்சர் நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரிலீஸ் பண்றாங்க. அது ஒரு நிர்வாக நடைமுறையாக நலத்திட்ட நடைமுறையாக செஞ்ச கேள்வியே இல்ல.
இங்க கேள்வி என்பது அது ஒரு சர்ச்சைக்குள்ளான மரணமாக இருக்கிறது. அடுத்த நாளே இந்த செய்தி வரக்கூடிய அதே வேகத்தில் 1 கோடி ரூபாய் நிதிங்கிற செய்தி ஹரியானா அரசு போட்டி போட்டு 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. நான் கேட்பது, அப்படி இருந்த முன்னாள் ராணுவ வீரர் உயிரோடு இருந்த போது நீங்க எல்லாம் எங்க போயிருந்தீங்க? இல்ல, ஒரு முன்னாள் ராணுவவினருக்கு ஒரு அநீதி இழக்கப்படும் போது அந்த மாநில அரசு அந்த இடத்துல அவங்களோட ஜியோகிராஃபில அவங்க ஸ்டேட்ல நடக்கும் போது அந்த மாதிரி கிராண்ட் கொடுக்கறதுல எந்த விதத்துல தவறு இருக்கு? தவறுன்னு சொல்லவே இல்லை. சொல்லக்கூடிய தருணமும் சொல்லக்கூடிய காலகட்டமும் நீங்க வழங்கக்கூடிய காலகட்டத்தையும் தான் நம்ம கேட்கிறோம். இப்ப அந்த மரணம் குறித்து ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. லாண்ட் ஆர்டர் உங்க கண்ட்ரோல் இல்ல, அதனால நீங்க நீதி விசாரணைக்கு உத்தரவிட முடியாது. இருந்தாலும் நீதி விசாரணை கோருகிறோம்ன்ற ஒரு கோரிக்கையோ இல்ல இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கிற கோரிக்கையோ இது போன்ற விஷயங்களும் சேர்ந்து வந்திருந்தா இங்க பிரச்சனை இல்ல. 1 கோடி அப்படிங்கிறது ஒரு பாப்புலிஸ்டிக் மெஷரா, ராணுவ வீரர்களை குறித்து அந்த கிரெடிட்டை எடுத்துக்கொள்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய சாதாரண நடவடிக்கையாக தான் அதை பார்க்க வேண்டியது. எப்படி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட பட்ஜெட்ல இருந்து அந்த கிரெடிட் எடுத்துக்க முடியும்? அவங்க நல்லது பண்ணானது அவங்களுக்கு தான் சாரும். அந்த கிரெடிட் எடுத்துக்க போறது கிடையாது. வந்து இந்த பர்டிகுலர் காசை வந்து ஆம் ஆத்மி கட்சி ஆதரிக்கிறது என்ற மெசேஜ் இருக்கிறது. அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அநீதி இழக்கப்படுகிறது. அந்த குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு எப்படி காம்பன்சேஷன் இது பண்றது வந்து அதனாலதான் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். சில விஷயங்களை இவங்க மறந்துட்டாங்க. 71 வரைக்கும் எவ்வளவு வருஷம்? 71 வரைக்கும் 72 பே கமிஷன் வராதீங்க. யுத்தம் முடிகிற வரைக்கும் போர் வீரர் ஆஃபீஸர் யாராவது இருந்தாலும் சரி இறந்தாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. 10,000 ரூபா ப்ராவிடன்ட் ஃபண்ட்லேருந்து கிடைக்கும், ஸ்பெஷல் பெனிஃபிட் ஃபண்ட். 10,000 ரூபா கிராச்சுவிட்டி, ஒரு சூயிங் மிஷின். இதுதான் நாட்டில் இருந்த கொடுமை. இது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிடலை. இந்திரா காந்தி வந்தாங்க, இறந்தவங்களுக்கு 2/3 ஆஃப் லாஸ்ட் ட்ரான் பே அவங்களுடைய ஒரு தலைமுறைக்கு கொடுக்கணும், அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும் கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து இந்த பென்ஷன்ற வார்த்தையே கிடையாது. அதனால் இது பழைய பிரச்சனை. இங்கெல்லாம் நிறையா சொன்னாங்க. ராணுவ வீரர்ன்றாங்க. அவர் 6 வருஷம் தான் ராணுவத்தில் இருந்தார். 30 வருஷம் அவர் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி கார்டு. அதனால் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ராஜ்புட் ரவிந்தர். அப்புறம் மத்திய அரசாங்கம் நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல. முடிஞ்ச பிறகு நீங்க பேசுங்க. ஏன்னா குறுக்க பேசினா தொடர்பு விட்டு போயிடும். முக்கியமா என்னன்னா, நடந்தது ஒரு துக்ககரமான விஷயம். அதுக்கு எல்லாரும் அஞ்சலி செலுத்தணும், அதுல சந்தேகமே வேண்டாம். தற்கொலையா கொலையான்றது தீர்மானிக்க வேண்டியது போலீஸ். ஒரு இடத்துல தற்கொலை நடந்ததுன்னா போலீஸ் கஸ்டடியில் போயிடுது பாடி, இன்கொஸ்ட் பண்ணுவாங்க. இன்கொஸ்ட் தான் பஞ்சாயத்தார் இருக்கும். பஞ்சாயத்தார் முன்னுக்கு இது கொலையா தற்கொலையான்னு முதல்ல எழுதணும். தற்கொலையா சந்தேகமாக இருக்குன்னா போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் தான் தீர்மானிக்க முடியும். சுனந்தா புஷ்கர் இன்ன வரைக்கும் தீர்மானிக்க முடியல. அது வரைக்கும் போலீஸ் கஸ்டடி, பப்ளிக்கில் யாரும் போய் பார்க்க முடியாது. சொந்தக்காரங்க வேணாங்க இருக்கலாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது. இதுதான் முறை. அப்புறம் அந்த இராணுவத்தில் இருந்தார் சுபேதார் ராமகிருஷ்ணன் கிரேவால், அவருடைய பெஞ்சாதிக்கு ஃபோன் பண்ணார், நான் வந்து தற்கொலை செய்ய போகிறேன்னு. அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, பண்ணாதீங்க. நான் இல்லை, நான் பண்ண போகிறேன்ட்டார். நான் விஷம் குடிச்சிட்டேன். உடனே அந்த அம்மா அந்த உண்ணாவிரதம் இருந்தாங்கள்ல அப்போ ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டதாக சொல்கிறாங்க. யாராவது ஒரு அம்மா பெஞ்சாதி நான் விஷம் சாப்பிட்டேன் சாப்பிட்றேன்னு சொன்னால் அவர் எப்படி இருக்காருன்னா கேட்பாங்க. ஐயா அவரை காப்பாற்றலையா கேட்பாங்க. அந்த மாதிரி சொன்னதாக தெரியல. இருங்க, இதெல்லாம் வந்து நீங்க சேனலை பார்க்கணும், பேப்பரை படிக்கிறோம். விவாதம் இல்ல. அவரோட பெஞ்சாதி என்ன சொல்லிருக்காங்க ரியாக்ட் பண்ண நம்ம சப்ஜெக்ட் நீங்க நடுவுல எல்லார் மேலயும் குற்றம் சாட்டிட்டீங்க. திரு சுப்பிரமணியம், நான் ஒரு விஷயம் நீங்க சொல்றது முழுசா நான் கேட்கிறேன். அதுக்கு முன்ன ஒரு விஷயம், இந்த விவகாரம் குறித்து பல இடங்கள்ல பல செய்திகள் இருக்கு. சூசைடு வந்து இல்ல சூசைட் பயத்தினால இருக்கலாம், விரக்தினால இருக்கலாம், வற்புறுத்தல்னால இருக்கலாம். கேட்டீங்களா? வற்புறுத்தலாக இருந்ததுன்னா யாரெல்லாம் அதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சாகணும்.
இது பண்ணுறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகணும். இது ஜுடிஷியல் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ண முடியும். உங்களுக்கு நீங்க இந்த டெத்துக்குள்ள போனது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அதை தாண்டி நம்ம பேசுறதுனால அதை இந்த கேள்வி தாண்டி நான் வர்றதுன்னா கேட்கிறேன். இந்த பாடி வந்து குடும்பத்தில் கூட யாரும் போய் எடுக்க முடியாது. until the inquest and the postmortem is over. அதனால அந்த நேரத்துல ராகுல் காந்தி யாரும் போனதால பார்க்க போகக்கூடாது, அனுமதிக்கலன்னு சொல்றீங்களா? கூடாது. இப்போ சொல்றாங்களா போனோன்னு படைப்பிரிவுலேருந்து சவப்பெட்டிகள் வந்துட்டு இருக்கு. எத்தனை வந்திருக்கு இந்த 3 மாசத்துல? குறைஞ்சது 40 இருக்கும். எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்குது. படைப்பிரிவில் இருக்கும், மற்றவங்கள போனாங்க. யாரெல்லாம் அங்கே போனாங்க? ராகுல் காந்தி போனாரா? போலை. காங்கிரஸ் பார்ட்டியில் இத்தனை பேர் கூட்டத்தோடு போனாங்களா? போலை. கெஜ்ரிவால் போனாரா? போகலையா? அவங்களுக்கு வேறு விளக்கம் இருக்கலாம். அது தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது அவங்க மனச்சாட்சியை கேட்கணும். மனச்சாட்சியை கேட்கணும். இல்ல, டெல்லியில அப்புறம் ஒரு கேளுங்க. போராட்டம் நடக்குது. இருங்க. அந்த போராட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அது ஒரு திடீர் பரபரப்பையோ இல்ல பதட்டத்தை ஐயா, உருவாக்கும் போது ஒரு நான் ஒரு என்ன தலைவரா சொல்றேன்னா, அரசியல் கட்சி பிரதிநிதியா போய் யாரும் பார்க்க அழைப்பு இருக்கு. தேவையில்லை. இளவு வீட்டுக்கு யாரும் அழைப்பு தேவையில்லை. துக்கம் கேட்கறதுக்கு போகலாம். துக்கம் கேட்கறது போகிறது சகஜம். மீதி இந்த போலீஸ் செஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் வருந்தத்தக்கது. அதில் யாரும் தப்பு சொல்ல முடியாது. யார் வரேன்னு சொன்னால் அவங்கள்ட்ட நியாயமாக சொல்லியிருக்கணும். ஐயா, இது முடிகிற வரையும் முடியாது, நீங்கள் பார்க்க முடியாது, வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம்னு சொல்லியிருக்கலாம். அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதோ மற்றதோ பண்ணியிருக்கிறது தவறு தான். இது அவங்க வந்து அது ஒரு தற்கொலை. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. ராகுல் காந்தியும் மற்ற தலைவர்களும் போகிறாங்க. அவங்க வந்து அந்த குடும்பத்தினரை பார்த்து ஆறுதல் கூறுவதற்கு தான் முற்படுறாங்க. இப்போ இறந்துட்டாரு, அவங்க குடும்பத்தினரை பார்த்து ஆறுதல் கூற யார் என்றுனா இந்த தற்கொலை செய்து கொண்டவர் பாதுகாப்பு அமைச்சர் கடிதம் எழுதுகிறார். அப்புறம் பிரதமருக்கு பார்க்க முயற்சிக்கிறார், கடிதம் எழுதுகிறார். பல முயற்சிகளை மேற்கொண்டு அதிலே மன உளைச்சல், சோர்வு ஏற்பட்டு அதற்கு பிறகு 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாக அந்த பென்ஷன் உயரும். இவர் கோரிக்கை ஏற்கப்பட்டால் 5,000 ரூபாய் அவருக்கு பலன் கிடைக்கும் என்று அந்த அடிப்படையில் இவர் முயற்சி செய்கிறார். அவருக்கு வந்து 5 மகன்களோ 2 மகள் இருக்காங்க. ஒரு பெரிய குடும்பம். அவர் வந்து இந்த இதில் ஏதாவது வகையில் ஒரு மன உளைச்சல் காரணமாக அவர் தற்கொலையில் ஈடுபட்டு இறந்தது. இதில் வந்து நீங்கள் வந்து இதில் அரசியல் ஆதாயன்றது ஒரு முன்னாள் ராணுவ வீரருக்கான ஒரு கோரிக்கையை நீண்ட காலமாக எழுப்பப்பட்டு வருகிற ஒரு பிரச்சனையிலே ஒரு போராட்டம் நடைபெறுகிற இடத்தில் ஒருவர் தற்கொலை செய்தார். இதுக்கு முந்தைய கூட ஒரு விவசாயிகள் போராட்டத்தில் ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டார். ஆக இந்த பிரச்சனையில இது மக்கள் வந்து ஒரு ராணுவ வீரர்கள் பாதிக்கப்பட்ட பிரச்சனையில போய் வந்து ராகுல் காந்தி பார்ப்பது, அவர்கள் கோரிக்கையை வந்து நேரில் அவர் ஆறுதல் கூற முற்பட்டா அதை தடுக்கிறது வந்து ஒரு இந்த நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர். இவர் முதல் தடவை போகிறப்ப ராகுல் காந்தியோட ஒரு 7-10 பேர் கூட கிடையாது. 2வது வாட்டி மாலையில போகும்போது தான் 150 பேர் வந்துட்டாங்க. காலையில ஒரு வெறும் கூட்டம், பப்ளிசிட்டி இல்லாம ஒரு 7-8 பேரோட தான் போயிருக்காரு. போகும்போது இவர் நான் என்ன சொன்னேன், நீங்க மட்டும் போங்கன்னு சொல்லியிருக்கலாம். இதை தடுத்தது, அவரை பார்க்க விடாமல் தடுத்தது ஏதோ ஒரு வகையில். ஏன்னா அங்க காவல்துறை என்பது உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இதை இவர்கள் அரசியலாக்க பார்க்கிறார்கள் என்கிற அடிப்படையில் இவர்களை சந்திப்பே அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். இதை அரசியலாக்குறதுன்னா நான் கேட்கிறேன், பாஜகவை விடவா? ஏன்னா ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பாஜக சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 8 சிமி ஆக்டிவிஸ்ட் அவங்க அண்டர் ட்ரையல் விசாரணை கைதிகளாக இருந்தவர்கள் நிராயுதபாணிகளாக படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி பல நடவடிக்கைகள்ல இதுவரைக்கும் பிரதமர் அந்த சம்பவம் குறித்து ஒரு சின்ன ஒரு வருத்தத்தை கூட தெரிவிக்கல. இப்ப இவங்க சொல்றாங்க அவர் எதற்காக இருந்தார், எப்படி இருந்தார் என்ற பிரச்சனைன்றது செகண்டரி. அது பின்னால விசாரிங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. இறந்துட்டாரு, தற்கொலை செய்து கொண்டார், பார்ப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இதன் மூலமாக ஒரு ஜனநாயக கடமை ஒரு எதிர்க்கட்சிகள் செய்வதற்கு ஒரு முதலமைச்சரே அவர் வந்து ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கிறவரே அனுமதி மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் இங்க எங்க பெடரல் செட்டப், எங்க வந்து இந்த மரணத்தை தாண்டியும் இந்த மரணத்துக்கு பின்னுக்கிற காரணங்களை பற்றி பேசணும். 2வது பாகத்துல பேசணும், இடைவெளி எடுத்து இடைவெளிக்கு பிறகு பேசும். இதற்கு முறை ஒரு இடைவேளைக்கு முன்பு திரு கோபண்ணா வைத்த விஷயங்கள் உங்களோட பதில் இருக்கும். அந்த பதில பதிவு செஞ்சிருக்கீங்கன்னா அந்த OROPனா என்ன, அது என்ன சிக்கலுக்குள்ள நம்ம போகலாம் உங்களுடைய பதில். இல்லை, அவர் அண்ணன் பேசும்போதே ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போயிட்டாரு. ராகுல் காந்தி முதல்ல போகும்போது தனியாக போனாராம். தனியாக போனவரையும் நாங்கள் அனுமதிக்கல. அவர் போய் ரவுண்ட் அடிச்சு திருப்பி 150 பேர் கூட்டு வர்றாரு. எது கூட்டு வர்றாரு?
பாலிடிக்ஸ் பாருங்க, நீங்களே சொல்லுங்க. அவங்கள போய் முதல்ல நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்க, டீடைன் பண்ணிட்டீங்க. செய்தி போய் அப்ப ஆட்டோமேட்டிக்கா தொண்டர்கள் வரத்தான் செய்வாங்க. அப்ப நீங்க போய் சுத்திட்டு ஒரு 150 பேர் கூட்டு உள்ள வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ இறந்தவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். இதை திருப்பி இந்த குட்டையை குழப்ப இல்ல, வேண்டாம். அந்த பதில் மட்டும் அவர் முடிச்சிட்டு. இல்ல, இவர் குட்டையை இதை குழப்பிட்டாரு. விட்டுருவோம். நாங்க ஏதாவது தயவு பேசணும். செய்து இல்ல, திரு சுப்பிரமணியம் இறந்தது இல்ல, நான் துக்ககரமானது, குழப்பின குட்டையில அவர் கொஞ்சம் மீன் வருந்தத்தக்கது. பிடிக்கட்டும். அதுக்கு அஞ்சலி இல்ல, ஒரே செலுத்துவோம். நிமிஷம், ஒரே நிமிஷம். ஒரு அவர் முடிச்சிட்டு. ராணுவத்தில் இருந்த வீரர் இறந்து விட்டார், அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். இல்ல, அது நிச்சயம். அதற்கப்புறம் மீதியை பேசுவோம். நிச்சயம் அதான் அதுக்கு அது இந்த கேளுங்க. தெரியல, ஒரே நிமிஷம். இல்ல, அவர் திரு குமரகுரு முடிச்சிட்டுங்க. இல்ல, அது மாதிரி உள்ள வந்து இன்வெஸ்டிகேஷன் எவ்வளவு விஷயங்கள் இருக்கா நமக்கு தெரியல உள்ள நடந்தது. ஆனா இது பாலிடிக்ஸ் தான் அப்படின்னு ஏன் திருப்பி சொல்லணும்னா, ஒரு தடவை வந்து அனுமதி மறுக்கப்பட்டப்ப என்ன சொல்லுவாங்க, இந்த அரசாங்கம் எங்களுக்கு எதிராக போறது, நீங்க எல்லாம் உங்களோட இதெல்லாம் வெளியில வந்து நீங்க மீட்டிங்ல சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா திருப்பி நீங்க 150 பேருக்கு பிடிச்சி திருப்பி வரீங்கன்னா ஏதோ சொல்ல வரீங்க, என்னன்னா காமிக்கிறீங்க நான் உள்ள போறேன், அவங்க காட்ட மாட்டாங்கன்னு. அது முழுக்க பாலிடிக்ஸ். நம்ம அந்த இடத்துல நிற்போம். இல்ல, ஓஆர்ஓபிங்கிற விஷயத்துக்குள்ள வரலாம்னு நினைக்கிறேன். திருக்குமரன், நீங்க ஒரு வழக்கறிஞர், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறனால கேட்கிறேன். இது ஒரு நீண்டகால கோரிக்கை. காங்கிரஸ் அரசினுடைய அந்த முந்தைய அரசினுடைய இறுதி காலகட்டங்களில் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. ஒரு ஃபார்முலேஷனுக்கு அது வர்றாங்க. நீங்க வந்தது பிறகு அதை அமல்படுத்துகிறீர்கள். இது அமல்படுத்தின பிறகு சில டெக்னிக்கல் எரர்ஸ் இருக்கும், ஆனா அதை சரி செஞ்சிருவோம் அப்படின்னு மனோகர் பாரிக்கர் தொடங்கி ராஜ்நாத் சிங் வரைக்கும் சொல்றாங்க. ஒருபுறம் ராணுவ வீரர்களை எல்லா கூட்டங்களிலும் தவறாமல் பேசக்கூடிய, உதாரணமாக காட்டக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி, ராணுவ வீரர்கள் குறித்த அதிக விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அரசு, டெக்னிக்கல் எரர்ஸ் அப்படின்னு சொல்றதை ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு கடந்து போயிட முடியுமா? இல்ல, கடந்து போக சொல்லல. அவர் சொல்றது 43 வருஷமாக இந்திரா காந்தி அவர்களால் பண்ண முடியாது, ராஜீவ் காந்தியால் பண்ண முடியாது, மன்மோகன் சிங், நரசிம்மராவெல்லாம் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இப்ப கடைசியில போகும்போது 500 கோடி விட்டுட்டு போனாருனாங்களே, அதுல இருந்து நாங்க துவங்கி இப்ப வந்து அடுத்த 2017 1,10,000 கோடி அருண் ஜேட்லி வந்து நம்ம பே கமிஷன் கொடுத்துருக்குன்னு சொன்னதுனால அவர் என்ன சொல்றாரு, இப்பதான் ஒரு ஆரம்பம், எல்லா ஸ்கீமுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கு. ஆரம்பத்தில் 5,000 கோடி கொடுத்துட்டோம். அவர் சொன்ன மாதிரி இந்த இவர் இறந்தவர் கூட அவரோட பென்ஷன் 5,000 ரூபாய் கம்மியா வந்திருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அவங்களோட சிந்துஜா பட்டாச்சாரியா சொல்றாங்க, அதோட கால்குலேஷன் நடந்த மிஸ்டேக், இது மாதிரி நிறைய இருக்கு. 1.5 லட்சம் பேருக்கு இன்னும் அந்த பிரச்சனை இருக்கு, அது சரி செய்வோம். நான் என்ன சொல்றேன், முதல்ல ஓட ஆரம்பிக்கும் போதே நீங்க ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா ஓடல அப்படின்னு கேட்காதீங்க. இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்தது பதிலா இன்னைக்கு நாங்க நடக்க ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கோம். அதை முதல்ல ஆரம்பிச்சதுல கொஞ்சம் வரும். அவர் பாரிக்கர் என்ன சொல்றாருன்னா, இதை இப்படித்தான் இருக்கும், நீங்க இப்படிதான் கஷ்டப்படணும்னு சொல்ல, ஆரம்பத்துல ஒரு ஸ்லாக்லாம் இருக்குங்க, ஒரு 2 மாசம் 3 மாசம் நாங்களாம் சரி பண்ணிடுவோம், அது வரைக்கும் அமைதியா இருங்க. அவங்க நிறைய கோரிக்கை கேட்கறாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு ரிவ்யூ கிடையாது, எவ்ரி இயர் ரிவ்யூ வேணும்னு கேட்கறாங்க. நிறைய விஷயம் கேட்கறாங்க. அது ஒன்றும் ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஓவர் நைட்ல பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். அது பண்ணக்கூடிய விஷயத்துல நாங்க இறங்கி இருக்கோம்னு சொல்றோம். இல்ல இந்த பிரச்சனை 2009 யூபிஏ கவர்மெண்ட் இருக்கிறப்போ வந்து ராஷ்டிரபதி பவனுக்கு இந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் போய் தாங்கள் பெற்ற வந்து மெடல் இது எல்லாத்தையும் அவர்களை ஒப்படைப்பதற்காக ஒரு பேரணியா போனாங்க. அதற்கு பிறகு இந்த பிரச்சனை வந்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு அப்போ வந்து 2,200 கோடி ஆண்டுக்கு அன்றைக்கு இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நிதி ஒதுக்கி, அது யாருக்குன்னா பர்சன்ஸ் பிலோ ஆஃபீஸர் ரேங்க், அவர்களுக்கு அந்த வகையில் அந்த 2,200 கோடியை ஒரு ஆண்டுக்கு ஒதுக்கி அவர்களுடைய பென்ஷன் பிரச்சனையை தீர்ப்பதில் கிட்டத்தட்ட 120 லட்சம், 1,20 லட்சம் வந்து முன்னாள் இராணுவ வீரர்கள் பயனடைந்திருக்காங்க. இதற்கு பிறகு இந்த பிரச்சனை என்னன்னா, ஒவ்வொரு பே கமிஷன் அமைக்கிறப்போ அவங்க இந்த பணவீக்கம் அதெல்லாம் வைத்து வந்து சில பே ஸ்கேலை பண்ணுறாங்க. பண்ணும்போது சில பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்போ என்ன சேலரி வாங்குறாங்களோ அதை வச்சு தான் பென்ஷன் வருகிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்குறப்போ 2006க்கு முன்ன ஒரு நிலை, பின்னால் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிலை, ஒரு பெரிய டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, வேறுபாடு இருக்குன்றத வலியுறுத்தி தான் இந்த 1 person 1 rank இன்னைக்கு பண்றாங்க. இன்னைக்கு பார்க்குறப்போ ஒரு மேஜர் ஜெனரல் ரிட்டையர்டு 1995க்கு பிறகு ஒரு மேஜர் ஜெனரல் ரிட்டையர்டு ஆனால் அவருக்கு கிடைக்கிற பென்ஷன் வந்து 30,350 ரூபா. ஆனால் 2006க்கு பிறகு அவர் ரிட்டையர் ஆனால் அவருக்கு கிடைக்கிறது 38,500 மேஜர் ஜெனரலுக்கு. அந்த வித்தியாசம் இருக்கு. அதே போல 2003 ஒருத்தர் ரிட்டையர் ஆன ஒரு கர்னல், அவருக்கு 26,150 ரூபா கிடைக்குது. அவரே 2006க்கு பின்னால ரிட்டையர் ஆனா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 34,000 கிடைக்குது. இந்த அனாமலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறத வச்சுதான் இன்னைக்கு வந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் நீண்ட காலமா கோரிக்கை வந்தார். எங்க ஆட்சியில வருகிறப்போ நாங்க கடைசி 2013 பிப்ரவரியில் சிதம்பரம் அவர்கள் 500 கோடி ஒதுக்கினார். அருண் ஜேட்லி அதுக்கு பின்னால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தது முதலாக இந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் கோரிக்கையை தான் நாங்கள் பரிவுடன் கவனிப்போம் என்று சொன்னார்கள். இதுவரை அவர்கள் கவனிக்கவில்லை. அதற்கான போராட்டத்தை
இவர்கள் ஜந்தர் மந்திரில் இந்த கோரிக்கையை அரசு, அதாவது யாரையும் வேணாலுமா நீங்கள் புறக்கணிக்கலாம், ஆனால் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிற, தங்கள் உயிரை அதற்காக தியாகம் செய்கிற அவர்கள் பிரச்சனையில இந்த அரசு பரிவுடன் கவனிக்கணும். அந்த அடிப்படையில் தான் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பிரச்சனையை தொடர்ந்து அதை ஃபாலோ பண்றது, அந்த பிரச்சனையை அணுகுவது, அவர்களுடைய கோரிக்கைகளை குறித்து பிரதமருக்கு கடிதம் எழுதியது எல்லாமே ஒரு ஈடுபாட்டின் அடிப்படையில் தான். எப்பயுமே ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி எல்லோருமே ராணுவ வீரர்களை போய் அவங்க இருக்கிற பகுதியில் சந்தித்து அவர்களோடு உரையாடுவது, கலந்துரையாடுவது, ஊக்கப்படுத்துவது, உற்சாகப்படுத்துவது எல்லாமே ஒவ்வொரு பிரதமர் செய்ய வேண்டிய கடமை. இந்த பிரச்சனையில இந்த மாதிரி தற்கொலை செய்து கொண்டதை கேள்விப்பட்டதுமே பிரதமர் அதற்கான அனுதாபத்தை அவர் செய்திருக்கணும், அல்லது குறைந்தபட்சம் பாதுகாப்பு அமைச்சரையாவது அமைச்சு அந்த தற்கொலை செய்து கொண்ட முன்னாள் ராணுவ வீரரை பார்க்க அனுமதித்திருக்கலாம். இவ்வளவு கல் நெஞ்சமாக இந்த அரசு இருக்கிறது, அது என்ன அடிப்படை, என்ன நோக்கம்? அது அதாவது இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசமே OROPங்கிற இந்த பென்ஷன் 1 ரேங்க் 1 பென்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதற்கு பின்பு பிரச்சனை எங்கு வெடித்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தீபாவளி அன்று இந்தோ டிபெட்டியன் பார்டர்ல பிரதமர் மோடி ராணுவ வீரர்களுடன் செலிப்ரேட் பண்றாங்க. கொண்டாடி இருக்கும்போது சொல்றாங்க, இப்படி ஒரு அவருடைய பேச்சினுடைய என்ன சொல்றாரு, 1 ரேங்க் 1 பென்ஷனை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க. அங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு. சோ பிரதமராக இருக்கிறவர், நாட்டின் பிரதமராக இருக்கிறவர் இந்த நாட்டில் உள்ள ராணுவ வீரர்களுக்கு ஒரு நலத்திட்டத்தை அறிவித்து விட்டு பலன் பெறாதவர்கள் பலன் இருக்கும்போது இப்படி ஒரு பொய்யை ஏன் சொல்கிறாருங்கிறத அந்த பிரச்சனை அங்கதான் ஆரம்பித்தது. ஏனென்றால் அப்போது ஜந்தர் மந்தர்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இவர் வாராரு, மனோகர் பாரிக்கரை சந்திக்க முற்படுறாரு, சந்திக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதன் பின்பு இவர் எல்லா முயற்சியும் அவங்களோட கூட்டமைப்புல பேசுறாங்க. எந்த முயற்சியுமே இல்லாத அவரே ஒரு டெத் நோட் எழுதி வச்சு, ஒரு சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு இந்த பிரச்சனையினாலதான் எனக்கு நான் என் உயிரை துறைக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. சோ அது அல்டிமேட் காசு என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி தீபாவளி அன்று மக்களுக்கு பொய் உரைக்கிறார், ராணுவ வீரர்களுக்கு பொய் உரைக்கிறாருங்கிறது தான் பிரச்சனை அங்கதான் ஆரம்பித்தது. என்ன போய் 5300 கோடி கொடுத்திருக்காரு, பொய் உரைக்கிறாரு சார். லெட்டர்ல டேட் என்னன்னு சொல்லுங்க, லெட்டர்ல டேட் என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாரு அவர், அவரே தான் சொல்றாரு. லெட்டர் கேக்குறாரு பாருங்க, டேட் 30th சார். அதாவது திட்டம் முழுமையாக சென்றடையும் போது பொய் சொல்றாருன்னு சொல்லக்கூடாது. 5300 கோடி கொடுத்த முதல் பிரதமர் இவர்தான். பட்ஜெட் அலோகேஷன் சார், அது அவர் பட்ஜெட் அலோகேஷன் ROPக்கு முதல்ல கொடுத்துட்டாங்க, இன்ஸ்டால்மென்ட்டே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் கொடுத்துட்டாங்க, ரெண்டாவது இன்ஸ்டால்மென்ட் கொடுத்தாங்க. பெனிஃபிஷியரி எவ்வளவு பேருங்கறதா இப்ப கேள்வி வந்துட்டு. பாதி பேர் கொடுத்தாங்க, முதல்ல கொடுத்திருக்காங்க, அத கேட்க மாட்டீங்க. பாதி பேர் கொடுத்துட்டு பாதி பேர் கொடுக்காம நான் திட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்றீங்களா? இல்ல பிரதமர் இல்ல எல்லாம் கையெடுத்து கும்பிடுறேன், தயவு சண்டை போடாதீங்க. இல்ல தெரியல, அது ஒரு சின்ன கிளாரிட்டி. நீங்க 19 லட்சம் பேருக்கு போயிருக்கு. நீங்க மனோகர் பாரிக்கர் சொல்லக்கூடாது. இல்ல பொய்யும் சொல்லக்கூடாது. திருத்தறதுல நீங்க சொல்லுங்க 25 லட்சம் பேர் முழுமையாக சென்றடைந்து விட்டதா? முழுமையா நான் சொல்றது அவர் ஆரம்பிச்சிட்டோம். நீங்க சொல்றதுலயே அவர் ஆரம்பிச்சிட்டோம் சொல்றாரு. நான் ஆரம்பிச்சிட்டோம், OROP ஆரம்பிச்சிட்டோம். தொடங்கப்பட்டதுன்னு தான் ITBT இந்தோ திபெத் பார்டர் ஃபோர்ஸ் அந்த அவங்கள்ட்ட பேசும்போது அவர் அந்த சொல்றாரு. அரசின் புள்ளி விவரம், மனோகர் பாரிக்கர் புள்ளி விவரம் 19 லட்சத்தை ரீச் பண்ணிட்டோம், 25 லட்சத்தை 19 லட்சத்தை ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப திட்டம் தொடங்கி இருக்குன்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அது எப்படி இம்ப்ளிமெண்டட்னு சொல்ல சமயம் இட் மீன்ஸ் 100% ரைட்? எப்படிங்க அது? நீங்க 50% இம்ப்ளிமெண்டட்னு எடுத்துக்கலாம். ஆரம்பிச்சிட்டோம், துவங்கிட்டோம் சொல்றாரு. ஸ்டார்ட்டட்ங்கிறது வேற வந்து ஸ்பென் இம்ப்ளிமெண்டட் அதான் வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்டட் தானங்க இது. ஆரம்பிச்சிட்டோம், ஆரம்பிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இவருடைய ராம்னுடைய தற்கொலைக்கு பிரதமர் அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தது காரணம்னு நீங்க நேரடியாக சொல்ல வரீங்களா? இல்ல புரிஞ்சுக்க முடியாம தான். இல்ல அதாவது இவர் என்னன்னா ஒரு திட்டம் முழுமையாக அந்த பயனாளிக்கு சென்றடைய முன்னரே போய் சேர்ந்து விட்டதாக ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் நான் சொல்ல வரேன். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கார்கில் சுப்பிரமணியம், இந்த திட்டத்தினுடைய இங்க இருக்கிற மூவரை விட இந்த திட்டத்தினுடைய A to Z சாராம்சங்களை அறிந்தவர் நீங்க. சரியாக என்ன பிரச்சனை, அரசியல் செயல்பாடு எப்படி இருக்கு? பிரச்சனை எல்லாரையும் திருப்தி செய்ய முடியாது. ஏன்னா முதல்ல இவங்க சர்வீஸ் கண்டிஷன் தெரிஞ்சாகணும். உங்களுக்கு ஜவான் 21 வயசு ஜவான் ஆனான், 7 வருஷம் அவனுக்கு சர்வீஸ். 7 வருஷம் முடிஞ்ச உடனே மெடிக்கல் ஃபிட்னஸ் இருந்து வேறு தகுதி ப்ரொமோஷனுக்கு இருந்ததுன்னா 2 வருஷம் கிடைக்கும். இப்படியே 35 வயசு வரையும் போகலாம். அப்போ நான் கமிஷன்ட் ஆஃபீஸர் ஆகிட்டான்னா, ஹவல்தார் மேஜர் ஆகிட்டான்னா அதுக்கு மேலே போகலாம். இல்லைன்னா 35 வயசில் வீட்டுக்கு வந்தார். அதனால் 15 வருஷத்துல இவங்க வந்துடுறாங்க. அடுத்தது ஹவல்தார் மேஜர், ஜூனியர் கமிஷன் ஹவல்தார் மேஜர். அடுத்தது சுபேதார் மேஜர். இவங்க வரும்போது இவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் டிஃப்ரெண்ட், 48 வரையும் போகலாம். அவங்க தகுதி உடல் ஃபிட்னஸ், மெடிக்கல் ஃபிட்னஸ் இல்லைன்னா
அப்போவே அவுட். சரிங்களா? அதனால் எல்லாரும் ஒரே சமயத்தில் ரிட்டையர் ஆகுறதில்லை. இது ஒரு பிரச்சனை. அடுத்தது ஆஃபீஸ் எடுத்துன்னா அது வேற இன்னொரு முறை. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இருக்குது 5 வருஷம். அதுதான் ரெகுலர் கமிஷன் இருக்குது. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ரெகுலர் கமிஷன் ஆகும்போது ஃபிக்சேஷனில் மினிமம் இத்தனை ஆண்டுகள் அப்படின்றது உடனே அப்படியே சேலரி கொடுக்க மாட்டாங்க. ரேங்க் கிடைக்கும், ஆனால் சேலரி வில் பி ஃபிக்ஸ்ட் டிபெண்டிங் ஆன் இஸ் எஃபிஷியன்சி. இந்த சேலரி ஃபிக்சேஷன் வரும். 5 வருஷத்துக்கு கூட இந்த பே கமிஷன் வருது. பே கமிஷன் வரும்போது ஃபிக்சேஷன் பண்ணணும். யார் அந்த வருஷம் ப்ரமோட் ஆகிறாங்களோ அவங்க உடனே அந்த சேலரி போயிடும். இவர் ஒருத்தர் 3 வருஷம் சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம், 4 வருஷம். அவருக்கு உடனே வந்து அந்த எந்த ஸ்கேல் அப்கிரேட் ஆச்சோ அங்கேருந்து 4 வருஷம் இன்க்ரிமெண்ட் கிடைக்காது, வெயிட்டேஜ் தான் கிடைக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் 58 வரும்போது 60, அதனால் இந்த பிரச்சனை கிடையாது. இங்கே ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இஸ் டிஃப்ரெண்ட். ஆஃபீஸில் வந்து மேஜர் ஆகிறது வந்து 42 வந்துடணும், 35 வரணும். 11 வருஷத்துக்கு மேலே எவ்ரி 2 years either he is to be promoted or he is pushed aside. இன்னும் 2 வருஷம் பார்ப்பான், வரலைன்னா he will go home. He will take one retirement, go home. இதனால் என்னன்னா people retire at early age. இதுக்கப்புறம் என்னன்னா whether you are a colonel, whether you are a brigadier, whether you are a major general, lieutenant general, general ஒருத்தர் தான் 62 வருஷம். மற்றவங்களுக்குலாம் ஃபிக்ஸ்ட் ஏஜ். இந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் ப்ரொமோட் ஆகலைன்னா போய் ஆகணும். ஸோ தி ஏஜ் அட் ரிட்டையர்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், பீரியட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஃபிக்சேஷன் ஆஃப் சேலரி இஸ் நாட் ஈஸி, இட்ஸ் இம்பாசிபிள் டு சாட்டிஸ்ஃபை எவ்ரி ஒன். ஸோ திஸ் இஸ் ஒன் கண்டிஷன். நெக்ஸ்ட் இஸ் ஒவ்வொரு பறவை வீரரும் மெடிக்கல் கேட்டகரி இஸ் இம்பார்ட்டண்ட். AA1, அதாவது சர்வீஸ் எனிவேர் இன் த வேர்ல்ட். சாயச்சன்லேயும் இருக்கலாம், கன்னியாகுமரியிலையும் இருக்கலாம், நார்த் ஈஸ்ட்லேயும் இருக்கலாம், டிபெட்லாம். இந்த AA1 கேட்டகரி போச்சுன்னா உடனே கீழே போயிடும். அடுத்தது ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஆர்மி லிஸ்ட் ஒன்று வரும். ஏர்ஃபோர்ஸ் லிஸ்ட். உங்கள் சீனியாரிட்டி மாறலாம், உங்கள் குவாலிஃபிகேஷன், மெடிக்கல் ஃபிட்னஸ், ப்ரொமோஷன் எக்ஸாம் பாஸ் பண்ணது, வேக்கன்சிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஸ்டாஃப் காலேஜ், டிஃபென்ஸ் காலேஜ், வேறு எந்தெந்த விதிமுறை உங்களுக்கு கிடச்சிருக்கு, ப்ரொமோ எந்தெந்த போஸ்டிங் செஞ்சுருக்கிறீங்க. ஒரு ஆர்மி ஆஃபீஸர்னால் 9 வருஷத்தில் 3 வருஷம்தான் ஃபேமிலி போஸ்டிங். 3 வருஷம் வந்து ஹார்ட் லைன், அதாவது டென்ட் அகாமடேஷன் இருக்கலாம். 3 வருஷம் ஆப்ரேஷனில் ஃபேமிலி அகாமடேஷன் கிடையாது, தனியாக தான் இருக்கணும். நார்த் ஈஸ்டில் சர்வ் பண்ணணும், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சர்வ் பண்ணணும், அடுத்து சாச்சனில் சர்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்சர்ஜென்சி சர்வ். இதுக்கப்புறம் தான் இவருடைய தகுதியோட லிஸ்ட்டில் வரும். ஆனால் சேலரி வில் நாட் பி டிஃப்ரெண்ட். அதுக்கு வந்து ஓய்வூதியம் ஒரே மாதிரி கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறீங்க. அடுத்து இவங்க ரிட்டையர்மெண்ட் அடுத்து என்ன ஆகும்னா இல்ல ஒரே மாதிரி மேஜரா இருக்காரு. நீங்க சொல்றதுல இருந்து ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். பணிகள் வேறுபடுது, அதனால ஒரே மாதிரி ஓய்வூதியம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றது கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ஆனா நான் கேட்பது ஒரே மாதிரி பணிகளை செஞ்ச ஆனா வெவ்வேறு ஆண்டுகள்ல ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கு ஏன் கொடுக்க முடியல? ஃபிக்சேஷன் பண்ணணும். சிவில் சர்வீஸில் அப்பப்போ ஃபிக்சேஷன் நடந்து ரிட்டையர் ஆனவங்கலாம் சொல்லுவாங்க, சிலவங்க சீஃப் நாங்கள் அப்போ வாங்கின சம்பளத்தில் கூட வாங்கினேன். இந்த ஃபிக்சேஷன் வந்து முதல் தடவை பண்ணுறாங்க, இது வந்து பண்ணதில்லை. இந்த ஃபிக்சேஷன் பண்ணது ஒரு பெரும் தவறு நடந்தது. என்னன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் உட்காந்து செஞ்சாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில் யார்? எல்லாம் பியூரோக்ராட்ஸ். அவங்கள பற்றி நான் வார்த்தைக்கு சொல்ல விரும்பல, எல்லாருக்கும் நல்லா தெரியும். டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸை வச்சுட்டு அவங்ககிட்ட என்னப்பா நெடுசூழல் என்ன இருக்குன்னு பார்த்து செய்யணும். ராணுவ அதிகாரிகள் இல்லாம அரசு அதிகாரிகள் பிரச்சனை. 3 ஏர்ஃபோர்ஸ் சீஃப், ஆர்மி சீஃப், நேவி சீஃப் 3 பேருமே பிரைம் மினிஸ்டர்னு சொன்னாங்க, பறைக்கட்டுன்னு சொன்னாங்க. இது திருப்திகரமாக இல்லை. இதை திருப்தி ஆகணும். அதாவது முன்னாள் ராணுவ வீரர்களின் கூட்டமைப்போட அடிப்படை கோரிக்கையை சார் வந்து டிஃபீட் பண்றாங்க. அவங்க ராணுவத்து வந்திருக்காங்க. மேபி நமக்கு டெக்னிகாலிட்டிஸ் என்ன, நம்ம டிஃபென்ஸ் இருந்து வர டெக்னிகாலிட்டிஸ் புரியாம இருக்கலாம். ஆனா கான்செப்ட்ங்கிறது ஒண்ணுதானே. ஒன்றாக் ஒன் பென்ஷன்ங்கிற வந்து 10 வருஷம் முன்னாடி ரிட்டையர் ஆனா இருக்கும், இன்னைக்கு ரிட்டையர் ஆனா இருக்கும். அதுக்குள்ளதான் அவர் வந்தாரு. வந்து
போர்வை விட்டு போவோம். தயவு செய்து Very difficult முடிச்ச சொல்றேன். பிறகு கேளுங்க. இல்ல, தயவு செய்து சுப்பிரமணியம் முடிச்ச பிறகு கேளுங்க. Fundamental-ஆ நீங்க அதே நீங்க கேள்வி வந்து என்ன கேட்கலையா பண்றீங்க? நீங்க? கேஜ்ரிவால் மாதிரி நடுநடுல கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து கேஜ்ரிவால் கேஜ்ரிவால் அண்ணா கோசமே இல்ல, 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 அவர் கேஜ்ரிவால் அந்த மக்களால் இல்ல. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இப்போ. இல்ல, அவர் அந்த இருக்கலாம். விஷயத்துக்கு திரு சுப்பிரமணியம் அந்த விஷயத்துக்குள்ள தான் வராரு. இல்ல. Fix பண்றதுல பிரச்சனை இருக்கு தயவு அப்படிங்கிறாரு. செய்து அதை கேளுங்க. முழு விஷயத்தை கேட்காம பாதியில பேசிக்கிட்டு இருக்கீங்க. திரு சுப்பிரமணியம், சரி முடிச்சிருங்க. நீங்க நேரம் கடந்து போயிட்டு நான் இருக்கோம். நீங்க முடிச்சிருங்க. முடிச்சிருங்க. 3 படைத்தலைவர்களும் போய் சொன்னாங்க இது திருப்திகரமாக இல்லை. அந்த நேரத்துல ஜஸ்டிஸ் ரெட்டி சீஃப் ஜஸ்டிஸ் கொண்டாந்து போட்டாங்க. யார் வேணாலும் முறையிடலான்னாங்க. இன்றைக்கும் செய்யப்பட்டது ஆர்மியில் இருக்க ஆபீசர்ஸோ மற்றவங்களும் கலந்து ஆலோசி செய்யப்பட்ட செய்யப்படல. இல்லை. இது ஒரு பெரிய குறைபாடு. சரி, நம்ம நேரம் இல்லாதனால தான் அடுத்து உங்களுடைய இறுதி கருத்தை சேர்த்து சொன்னபடி பதிவு பண்ணுங்க. பீகார் மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அந்த எல் நரசிம்ம ரெட்டி இதெல்லாம் போட்டாங்க. அக்டோபர் 25 அவர் அறிக்கை கொடுத்துட்டார். இந்த அறிக்கையை உடனே வெளியிடலாம். அதன் மூலமாக ராணுவ வீரர்களை வந்து என்ன பரிந்துரை செய்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். எதுவுமே அவங்களுக்கு தெரியல. கோரிக்கையும் நிறைவேறலை. இதுல கோரிக்கை நிறைவேறுவதற்கு முதல்ல தேவைப்படுறது வந்து இனிஷியலா 8600 கோடி தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் தேவைப்படுது. இதுல நிறைய அநீதி இருக்கு. இல்லைன்னு இவர் சொல்றது எப்படின்னு எனக்கு தெரியல. பே கமிஷன்ல ஒவ்வொரு பே கமிஷன்ல வரும்போது சேலரி அதிகமாகிறப்போ அவங்களுக்கு கிடைக்கிற பென்ஷன், ஏற்கனவே ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு பென்ஷன் ஒரு சமநிலையற்ற தன்மை இருக்கு. அதை சமநிலைப்படுத்துங்க. அதுதான் ஒரே ஒரே ஓய்வுங்க. அதான் பேரிட்டி இது வந்து நிறைய நியாயம் இருக்கு. தயவுசெய்து இதுல வந்து ரொம்ப டெக்னிக்காலிட்டி பார்க்க வேண்டியதில்லை. இந்த அரசு, நரேந்திர மோடி அரசு உண்மையிலேயே அவர்கள் மீது அக்கறை இருக்குமே ஆனால் இந்த தற்கொலை நிகழ்வுக்கு பிறகு இது அரசியலாக்குறாங்கன்னா ஒரு அரசியல் கட்சி, ஒரு மக்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான எண்ணிக்கை 6 லட்சம் விதவைகள் இருக்காங்க இதுல பயனாளிகள். அவர்களுக்காக யார் பேசுவது? இந்த நாட்டுக்காக பாதுகாப்புக்காக உயிரை கொடுத்து விதவைகளாக இருக்கிற 6 லட்சம் பெண்கள் விதவைகளுக்காகவாவது நரேந்திர மோடி அரசு இந்த கோரிக்கையை கவனிக்க வேண்டாமா? கோபன் என்ன சொல்றாங்கன்னா டெக்னிக்காலிட்டிஸ் நிறைய இருக்கு. அது ஒன்னும் பேசிட்டு இருப்போம் 40 வருஷத்துக்கு. நீ அவசரப்பட்டு நீங்க போட்டு 5500 கோடி கொடுத்துட்டீங்க. இன்னொரு விதவைகள் இருக்காங்க, விதவைகள் கேட்கிறேன். கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறீங்க? இன்னும் ஆரம்பிக்காதீங்க, இன்னும் 40 வருஷம் இருப்போம் அப்படிங்கிறாரு. என்ன பிரச்சனைனா எங்க எது நல்லது நடந்தாலும் முதல்ல ஒரு அரசியல், வெமுலா அரசியல், அடுத்த அரசியல், கன்னியாகுமரி அரசியல், எல்லா அரசியலும் பார்த்துட்டோம். இது முழுக்க முழுக்க இத பேசும்போது மறுபடியும் வெமுலா அரசியலுக்கு வராதீங்க. அவர் சிமி பத்தி பேசும்போது சொன்னீங்களா? இருங்க, அவர் போற போக்குல சிமி தீவிரவாதிகள். நீ பதில் சொல்லுங்க, நான் வேணாம்னு சொல்லல. வெமுலா அரசியல் ஆரம்பிச்சீங்க, அது பதில் சொன்ன டைம் இல்ல. அதனால சொல்றேன், எல்லாமே அரசியல் தான், இதுவும் அரசியல் தான். ஏன்னா அங்க நடத்தின போராட்டக்காரர்களே அவங்க பாடி கொண்டு வராதீங்க, போராட்டம் கஷ்டப்படும் அப்படின்னு சொல்றவங்க இவங்க போய் பாக்குறத எந்த வகையில் ஏத்துக்க முடியும்? முழுக்க முழுக்க அரசியல் தான் காரணம். கிட்டத்தட்ட 25 லட்சம் ராணுவ வீரர்கள் பாதிப்படைகின்ற இந்த பிரச்சனையில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் வந்து அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு உதவணும்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி பாரபட்சம் பண்ணுகிறதுன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது உண்மையில சொல்லுங்கிறது வந்து எந்த விதத்துல தப்பும் கிடையாது, எந்த அரசியலும் கிடையாது. ஆனா இந்த இவங்க பண்ணக்கூடிய அரசியல் வெளியே தெரிஞ்சிருங்கிறது தான் இவங்களுக்கு பயமா ஒழிய இவங்க தான் உண்மையாவே அரசியல் பண்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி தான் அரசியல் பண்றாங்க தான் நிதர்சனமான ஒரு உண்மை. நேரம் 25 லட்சம் ஒரே ஒரு விஷயம். The pay commission report இன்னைக்கு வரைக்கும் ஆர்ம் ஃபோர்ஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதுதான் பெரிய குறைபாடு. அதை சொல்லுங்க முதல்ல. ஒரே ஒரு முன்னாள் ராணுவ வீரர் தற்கொலை செய்துகிட்டவரை பார்க்க மறுக்கிறது வந்து 25 லட்சம் முன்னாள் ராணுவ வீரர்களை அவமதிக்கிற மாதிரி தான். ஒரு முன்னாள் ராணுவ வீரர் தற்கொலையில ஹாஸ்பிட்டல் உள்ள போய் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு காஷ்மீர் பார்டர்ல இருக்கிற எல்லாரும் விட்டுட்டு பே கமிஷன் சிவில் செக்டர்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டுது. ஆர்ம் ஃபோர்ஸஸ்ல 3 சீஃபும் போய் சொன்னாங்க இது தப்பு, நிறைய பேருக்கு தீங்கு நடந்திருக்கு, காம்பன்சேஷன்ல ரொம்ப தீங்கு இருக்குது, அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. சரி, இது என்னன்னா பியூரோக்ரஸியை வச்சு நடத்தினாங்கன்னா இந்த மாதிரி குழப்பம் தான் வரும். நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு